எதிர்கட்சிகளை நாம் எப்படியாவது ஐயோ அவங்கெல்லாம் வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற பயம் இப்பொழுது அதிகமாகி ஏன் மயிலத்தில் திமுக வெளிப்படையாக போய் தாக்குகிறார்கள்னா அந்த இயலாமை. நீங்கள் சீமானை இப்போ இந்த இடத்துல கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை பண்ணிங்கன்னா அப்போ தான் சீமானுக்கு அது வரைக்கும் 5000 பேர் வர இடத்துல 10,000 பேர் வரும். இப்போ இதுக்கு நீங்கள் சீமானை மயிலத்தில் சீமான் நாம் தமிழர் கட்சியை மயிலத்தில் தாக்குறாங்க போகிறாங்க. இதே மாதிரி சில நிர்வாகிகள் சீமானை விட்டு சில மாதங்களுக்கு முன்னால் விலகின போது கூட அதற்கு பின்னால் திமுக இருப்பதாக சில தகவல்கள் சீமானுக்கு அங்கங்கே கலாட்டா பண்ணி இப்படி பல விஷயங்களில் ஒரு கட்சியையும் உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மக்களிடையே ஏற்கனவே அதிருப்தியும் வெறுப்பும் இருக்கும் பொழுது சீமான் போன்றவர்கள் அதை ஹைலைட் பண்ணி சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லும்போது கேட்குறத விட சரண்ராஜ் சொல்கிறத மக்கள் கேட்குறத விட சீமான் சொல்வதை ஆர்வமாகவும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தும் கேட்பார்களா மாட்டார்களா? அப்போ சீமான் அதை பேசும்போது அவர்களுக்கு கோபம் வருகிறது என்றால் ஏன் வராது? வரத்தான் செய்யும். அந்த கோபம் நியாயம் நான் சொல்லலை. அவனுக்கு பயமாக இருக்குது, அதனால் பதற்றம் இருக்குது. இன்னும் இதெல்லாம் இப்போ பேசுகிறத தடுக்கணும். நீங்கள் இப்போ அந்த பாகுபலி என்கிற அந்த இமேஜ் தூள் தூளாக உடைந்து வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. எதிர்கட்சியில் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் பயமாக இருக்குது. இதில் சீமானை பார்த்து கொஞ்சம் அதிகமாக பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரையும் விட கொஞ்சம் தடாலடி அரசியல், அதாவது மக்களிடம் பேசும்போது இதுவரைக்கும் சீமானை போன்றவர்களை பார்த்து வராத பயம் இப்பொழுது வருகிறது என்றால் இவர்களுடைய பலவீனம். எதிராளி இன்னும் பலமாகி விடுவாரோ அப்படிங்கிற அந்த பயம், இந்த பயம் தான் இப்போ சீமான் மேலே ஃபோக்கஸ் வரும். அரசியல் விரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண் சார். இப்போது சமீபத்தில், அதாவது நேற்றைய தினம் நாம் தமிழர் ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை மயிலம் தொகுதியில் வச்சுருந்தாங்க. அங்கே திடீர்னு திமுக எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, மேடை ஏறி நாம் தமிழர் அனைவரையும் தாக்கியிருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் கூட பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அதாவது திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் ஏதோ சொல்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிந்தவரை எதிரியே இல்லை, எங்களை எந்த கும்பனும் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படிலாம் அந்த பில்டப் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 200 தொகுதியில் நாங்கள் தான் நிற்போம். 200 தொகுதியில் இவங்க நின்னாங்கன்னா காங்கிரஸு, விசிக, கம்யூனிஸ்ட்டு, ஜவஹர்லா இவ்வளோ பேரும் சேர்ந்து 34 தொகுதியா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. அது அவங்க பிரச்சனைன்னு வைங்க. இப்படி அதாவது எங்களை அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அரசியல் ஆணவத்தோடு. ஆனால் நாளுக்கு நாள் இப்போ இவரது மக்கள் மத்தியில் திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி, வெறுப்பு, எரிச்சல் அதிகமாகிட்டே வருது. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக ஆகிவிட்டால் அப்போ இன்னும் பலவீனப்பட்டு விடுவோம். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ எதிர்கட்சிகளை நாம் எப்படியாவது ஐயோ அவங்கெல்லாம் வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற பயம் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. சீமானுடைய இப்போ நீங்கள் மயிலம் கேட்டீங்க, அதுக்கு தான் வர்றேன். ஏன் மயிலத்தில் திமுக வெளிப்படையாக போய் தாக்குகிறார்கள்னா அந்த இயலாமை. என்ன செய்யுது? என்ன இப்போ போகிற போக்கு பார்த்தா நம்ம தோற்றுருவோம் போல இருக்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் நம்மள நேரு ஏதோ ஒரு ஊரில் போனபோது சொத்து வரி இதில் தூத்துக்குடியில் நினைக்கிறேன், ஆமாம் தூத்துக்குடியில் தென் மாவட்டங்களில் தான் நேரு அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர். அங்கே சொத்து வரி 10 இந்த திமுக ஆட்சிக்கு 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 10 மடங்கு. 300 ரூபா கட்டணும், 3000 ரூபா கட்டுறான், 3000 ரூபா கட்டணும், 30,000 ரூபா கட்டுறான் சொத்து வரி. எல்லாருமே சேர்ந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சரை இத்தனை பாதுகாப்பு தாண்டி முற்றுகையிடுவது என்பது எவ்வளவு ஒரு மோசமான முற்றுகையிடுவது சரியாக தவற இல்லை. வேறு என்ன பண்ணுவான் அவன்? சொன்னால் கேட்கல, மனு கொடுத்தா கேட்கல, கலெக்டர்கிட்ட போய் பேசுனா ஒன்றும் உள்ளே விட மாட்டேன்றாங்க. இப்படி பல பிரச்சனைகள் அவனுக்கு.
அவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதுக்கு ஒன்றும் வழியும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? நடு ரோட்டில் வந்து உட்காருவான் இல்லையா? இதுதானே ஒரு அமைச்சரை, எவ்வளோ சீனியர் அமைச்சர் கேஎன்ஆர், உள்ளாட்சி அமைச்சர் முற்றுகையிடுறாங்க. அவர் வந்து நான் இதை என்னன்னு கவனிக்கிறேன், வேறு என்ன, அங்கேருந்து வெளியே வரணும்னா அது சொல்லி தான் ஆகணும். இதை மாதிரி வந்து திமுகவுடைய நிர்வாகத்தின் அவலட்சணங்கள் வெளியே தெரிஞ்சதுனால அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கமும் பதற்றமும் வந்துவிட்டது. இந்த பதற்றம் வரும்போது எதிர்கட்சிகளில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பலவீனப்படுத்தணும். இப்போ இதுக்கு நீங்கள் சீமானை வந்து மயிலத்தில், சீமான் நாம் தமிழர் கட்சியை வந்து மயிலத்தில் வந்து தாக்குறாங்க, போகிறாங்க. இதே மாதிரி சில நிர்வாகிகள் வந்து சீமானை விட்டு சில மாதங்களுக்கு முன்னால் விலகின போது கூட அதற்கு பின்னால் திமுக இருப்பதாக சில தகவல்கள் உண்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 100% உறுதிப்படுத்த முடியாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது சீமானுக்கு மட்டும் நடக்கலை, பாமகவிலையும் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸுக்கும் மகனுக்கும் உள்ள இதில் வந்து திமுகவுடைய வேலை இருக்குதுன்னு நான் சொல்லலை, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. ராமதாஸ் ஐயா வந்து இல்லை திமுக பின்னால் இல்லைங்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜிகே மணி அவர்கள் தான் வந்து ராமதாஸ் ஐயாவோட ஒன்றா இருக்காருன்னு. ஆனால் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து இதை கூட்டின போது, பொதுக்குழு கூட்டின போது ஜிகே மணியும் அவர் அருள் எம்எல்ஏவும் போய் அன்றைக்கி காலையில் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு. மாநாடு முடிஞ்சு 4 மணிக்கு முடிஞ்சது, 5 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அது என்ன உடம்பு? அப்போ அந்த மாநாட்டுக்கு, அன்புமணி மாநாட்டுக்கு வர வேண்டாம், வந்தால் சில சங்கடங்கள் ஏற்படும். சரி, அது அவங்களுடைய பர்சனல் விருப்பம், ரைட். ஆனால் வந்து ஜிகே மணி என்ன அங்கே என்ன பிரச்சனைனா, ஜிகே மணியோடைய மகன் வந்து தமிழ்குமரன் வந்து லைக்காவில் வந்து சிஇஓவாக இருந்தார். உதயநிதியோடைய நண்பர். ரெட் ஜெயண்ட்டும் லைக்காவும் சேர்ந்து சில படங்கள் வந்து தயாரித்தாங்க, இல்லை விநியோகம் பண்ணாங்க. அப்போ தமிழ்குமரன் மூலமாக திமுக தொடர்பு வந்து ராமதாஸ் ஜிகே மணிக்கு இருக்கிறது. ஜிகே மணி ஒரு மூத்த தலைவர் என்ற வகையில் அவர் தானே வந்து கௌரவ தலைவர் பாமக. அப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாலும் எப்படி சீமானுடைய கட்சி வளரக்கூடாது, இல்லை அந்த வளர்வதை பார்த்து ஒரு பதற்றமும் பயமும் வருகிறதோ, அதே தான் பாமகலையும் வருது. பாமக வளர்ந்து விடக்கூடாது, இல்லை அவர்களுடைய ஓட்டுகளை பிரிக்க வேண்டும், கட்சியை உடைக்க வேண்டும். அங்கே அப்பாவுக்கு பையனுக்கும், இங்கே சீமானுக்கு அங்கங்கே கலாட்டா பண்ணி, இப்படி பல விஷயங்களில் வந்து ஒரு கட்சியையும் வந்து உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நாம் தோற்று விடுவோமோ என்கிற பயமும் பதற்றமும் திமுகவில் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வருகிறது. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்களுக்கு வந்து பயம் வந்து மற்றவங்கள பார்த்து வர்றதுக்கு காரணம் முதல்ல அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எங்கே? திமுகவில் சீனியர் வர்சஸ் ஜூனியர். அந்த சீனியர் வர்சஸ் ஜூனியருங்கிறது எப்படி ஆகிப்போச்சு? ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதினு வந்துருச்சு. உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் இப்போது அதாவது அவர் நான் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார், அப்புறம் வந்தார், எம்எல்ஏ ஆனார், அப்புறம் அமைச்சர் ஆனார், அப்புறம் துணை முதல்வர் என்னை விட சீனியர்கள்லாம் இருக்காங்கன்னு வசனம்லாம் பேசினார். வசனத்துக்கு அப்புறம் வந்து துணை முதல்வரும் ஆகிட்டார். 60 வருஷமாக அரசியலில் இருக்கிற அண்ணன் துரைமுருகன், கேஎன் நேரு, ஐ பெரியசாமி 50 வருஷமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் தாண்டி அவங்க குடும்பத்திலேயே கனிமொழி அவர்கள் வந்து சீனியர் அரசியல்வாதி, அதாவது அந்த குடும்பத்தில். ஆனால் இவங்களெல்லாம் தாண்டி இப்போ இவர் உதயநிதி வந்துட்டார். இப்போ உதயநிதி வந்தவுடனே என்ன நினைக்கிறாரு? வரும் 26 தேர்தலில், 2026 தேர்தலில் இந்த வேட்பாளர்கள் வந்து தன்னுடைய வேட்பாளர்கள் இளைஞர்களாக வர வேண்டும். இளைஞர்களாக வருவதில் தவறில்லை. அது என்ன, வயசான ஒரு 75 வயசானால் தான் வந்து அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படி நம்ம அப்படி ஒரு சொல்லலை. இளைஞர்கள் என்றால் அவர்களுடைய இமேஜ் நல்ல இமேஜாக இருக்க வேண்டும். நீங்கள் 55 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வச்சுருக்கேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டவன், அப்புறம் கல்யாணம் ஆகி அதுக்கு முன்னால் சாதாரணமாக இருந்துட்டு 6 மாதத்தில் வந்து 600 கோடி ரூபாய்க்கு 3 சினிமா பெரிய மெகா ஸ்டார்களை வைத்து படம் எடுக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்கள் வந்து இளைஞர்கள் ஒரே நாளைக்கு வந்து 40 நடிகைகளை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேக் ஒன்று ஃபாரின் இம்போர்ட்டட் பேக் வாங்கி கொடுத்து ஒரு நாளைக்கு வந்து அந்த பார்ட்டிக்கு மட்டும் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணும். இதை போன்ற இளைஞர்கள் கையில் கட்சி வந்து சிக்கிவிட்டால் கட்சியோட கதி என்ன ஆகுன்றது அப்புறம், மக்களோட கதி என்ன ஆகும்?
அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாரு, சீனியர்களை எல்லாரையும் ஒரு வழியாக, அரசியல் ரீதியாகவும் அதில் பிரச்சனை, இமேஜ் ரீதியாக இந்த மாதிரி இந்த நைட்டில் பார்ட்டி வச்சு 50 கோடி செலவு பண்ணாங்க, 100 கோடி செலவு பண்ணாங்கன்னா, ஏங்க ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாமர மக்கள் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுறான். ஒரு நாள் நைட்டுக்கு 50 கோடி ரூபா வந்து எல்லா விதமாகவும் போதைப் பொருள், அது இது, பெண்கள் இப்படிலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பணம் இருந்தால் அவன் ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபா செலவு பண்ணுவான். இந்த 50 கோடியை வச்சுக்கிட்டு ஒரு கிராமமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஓட்டுமே. இதெல்லாம் வெளியில் வர வர இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே வந்து உதயநிதி அவர்கள் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார்னா இதை விட பிரச்சனை அதிகமாகிவிடும். இப்படி திமுகவில் பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே வெளியே வந்து அரச புரசலாக பட்டும் படாமலும் தெரிந்து இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள் அதை அவங்களால தாங்க முடியாமல் தான் சீமான் வந்து போய் அங்கே அடிக்கிறது, மாநிலத்தில் அடிக்கிறது, பாமகவை உடைக்கிறது, இன்னொரு கட்சியில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது, இப்படி வந்து பல விஷயங்களில் வந்து இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது திமுகவுடைய பதற்றத்தையும் நடுக்கத்தையும் காமிக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன். குறிப்பாக இப்போது திமுக மீது வந்து 1000 விமர்சனங்கள் வந்து பொதுவெளியில் குட்டி கிடக்கு. அதை தான் வந்து பொது மேடையில் வந்து நாம் தமிழர் வந்து பேசுகிறாங்க. அதை பேசக்கூட உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்கல்ல சார், இது ஏற்புடையதா சார்? ஆமாம், அப்படி தானே பண்ணுவாங்க. அதாவது விமர்சனம் பண்ணால் கோவம் தானே வரும். அதாவது உண்மையை சொல்லும் பொழுது கோபம் வருவது வந்து இயல்பு தானே. இவர்கள் செய்யும் தவறுகளை யாரோ சுட்டி காட்டுகிறார்கள், மக்களிடம் சுட்டி காட்டுகிறார்கள்னா ஏற்கனவே மக்கள்கிட்ட நீ நான் சொல்கிற பாயிண்ட்டை தான் நீங்கள் மறுபடியும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறீங்க. மக்களிடையே ஏற்கனவே அதிருப்தியும் வெறுப்பும் இருக்கும் பொழுது சீமான் போன்றவர்கள் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லும் பொழுது, இப்போ நான் சொல்லும்போது கேட்குறத விட சரண்ராஜ் சொல்கிறத மக்கள் கேட்குறத விட சீமான் சொல்வதை ஆர்வமாகவும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தும் கேட்பார்களா மாட்டார்களா? கேட்பாங்க. ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர், சீமானுக்கு ஒரு இமேஜ். அப்போ சீமான் அதை பேசும்போது அவர்களுக்கு கோபம் வருகிறது என்றால் ஏன் வராது? வரத்தான் செய்யும். அந்த கோபம் நியாயம் நான் சொல்லலை. அவனுக்கு வந்து பயமாக இருக்குது, அதனால் பதற்றம் இருக்குது. இன்னும் வந்து இதெல்லாம் வந்து இப்போ பேசுகிறத தடுக்கணும்னு. இப்போ நீங்கள் வந்து இப்போது முருகர் மாநாடு, ஏங்க நீங்கள் வந்து மதுரையில் பழனியில் மாநாடு நடத்துனீங்க, அதுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க? அதுக்கு யாராவது தடை விதித்தாங்களா? இல்லை. நீங்களே தான் சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி எல்லாம் கடவுள் எதிர்ப்பாக பேசினீர்கள். அது வழக்குகள்லாம் கூட இன்னும் இருக்குது. கேட்டால் அது சனாதனம் வந்து மனுநீதின்னு. எந்த மனுநீதி? ஐயா நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் உங்களை, மனுநீதின்னு சொல்கிறாங்களே, இந்த மனுநீதியில் ஒரு 2 வரி யாராவது படித்து காமிக்க சொல்லுங்கள். இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின மனுநீதியில் என்ன இருக்குன்னா, நம்ம ஆளுங்க திருக்குறளே படிக்கிறது இல்லை. இன்றைக்கே தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. தப்பாக வேறு பேசுகிற முதல்வரே தப்பாக தான் பேசுகிறாரு. சரிங்களா? அவர் ஏதோ துண்டு சீட்டில் கொடுக்கும்போது பாவம் அவருடைய வயதின் காரணமாக, மூப்பின் காரணமாக படிக்கும்பொழுது தவறு ஏற்பட்டிருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து புறந்தள்ளிட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் திருக்குறளே நமக்கு தப்பாக தான் வருது. பூனை மேல் மதில், மதில் மேல் பூனைன்னு திருக்குறள் என்ன சாதாரண வார்த்தைகளே தவறுது தமிழில். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதுதான் அடிப்படையில் இவர்கள் என்ன என்றால், எதிர்கட்சிகள் இப்பொழுது ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. நம்மளுடைய பலவீனங்கள், நம் கட்சியில் உள்ள பிரச்சனைகள், நாம் செய்த தவறுகள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுகிறது அப்படின்னு. இப்போது அதான் இந்த முருகர் மாநாடு பேசணும். பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த மாநாடுக்கு இவ்வளவு பப்ளிசிட்டி வந்திருக்காது. இப்போ நடந்த மதுரை மாநாட்டு அதை தடை போடுவோம், அதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் எப்போவுமே எதை தடை செய்கிறீர்களோ அது வளரும். இது வந்து இயல்பு, இயற்கை. நீங்கள் சீமானை வந்து இப்போ இந்த இடத்துல கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை பண்ணிங்கன்னா, அப்போ தான் சீமானுங்க அது வரைக்கும் 5000 பேர் வர இடத்துல 10,000 பேர் வரும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இல்லை, அதுதான் சார் கேட்கலாம் வந்தேன். இவ்வளோ நாட்கள் வந்து சீமானுக்கு ஒரு கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணிட்டு வந்தாங்க. சீமானவர்கள் வந்து பெருசு பற்றி பேசலை, அவர் எந்த கேள்வி வச்சாலும் முன் வைக்காமல் இருந்தாங்க. ஆனால் தற்போது நேரடியாக வந்து களத்தில் வந்து திமுகவுக்கு எதிரி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு சூழல் திமுகவை உருவாக்கி விட்டுருக்குல்ல. இது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. திமுக நிலைப்பாதே மாறி இருக்குது இதில். இல்லை, இதுக்கு முன்னால் ஒன்றும் சீமானுக்கு ஆதரவாக ஒன்றும் இல்லையே திமுக.
அதாவது எதிரின்னு சொல்லிட்டு காமிக்காமையா இருந்தாங்க. நீங்களாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு அதில் தான் சொல்கிறேன். முன்னால் வந்து அவங்க வந்து அரசியல் ஆணவத்தில் இருந்தார்கள். இவங்க எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க. சீமான் தனியாக இருக்கார், விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு ஒன்றும் அவரால் பண்ண முடியாது. அதிமுக வந்து இப்போ முன்ன மாதிரி பலமாக இல்லை, அது கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க. பாஜக இப்படி ஒரு கட்சியும் வந்து ஒரு விதமாக வந்து பலவீனமாக இருப்பதாக இவர்கள் அதை கருதி, நாங்கள் வந்து அப்படியே வந்து ஏதோ இந்த இதில் பாகுபலியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களா கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பாகுபலி என்கிற அந்த இமேஜ் வந்து தூளாக உடைந்து வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வரும்போது எதிர்கட்சியில் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இதில் வந்து சீமானை பார்த்து கொஞ்சம் அதிகமாக பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரையும் விட கொஞ்சம் தடாலடி அரசியல், அதாவது மக்களிடம் வந்து பேசும்போது அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குது. இப்போ நீங்கள் பாஜக அப்படி தமிழ்நாடு பாஜகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒரு பாணி, நாயனார் நாகேந்திரனுக்கு வேற ஒரு பாணி. 2 பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தான், ஆனால் பாணி வேறு, ஸ்டைல் வேறு. அது மாதிரி சீமானுக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது, அதற்கென்று ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்போது இதுவரைக்கும் சீமானை போன்றவர்களை பார்த்து வந்து வராத பயம் இப்பொழுது வருகிறது என்றால், இவர்களுடைய பலவீனம், எதிராளி இன்னும் பலமாகி விடுவாரோ அப்படிங்கிற அந்த பயம், இந்த பயம்தான் வந்து இப்போ சீமான் மேலே ஃபோக்கஸ் வருது. இவ்வளோ நாள் வந்து சீமான்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கெத்தாக இருக்கோம். இப்போ திருமாவளவன் வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் 15க்கு குறைச்சி இல்லாமல் வேணுங்கிறது 1 years 50. ஐயோ, அதிமுக பக்கம் போவாங்களா, விஜய் பக்கம் போவாங்களா? விசிகா போயிடுச்சுன்னா பட்டியலினத்து இது போயிருமே. சரி, பாமகவை கூப்பிடலான்னா ராமதாஸ் ஒரு கால் கூப்பிட்டா கூட அன்புமணி வரமாட்டார் போல இருக்கே, அவர் அந்த பக்கம் தான் போவார் போல இருக்கே. இதுக்கு நடுவில் விஜய் வந்து காங்கிரஸை கூப்பிட்டு அங்கே போய் எங்கேயோ காங்கிரஸோடு பேசுகிறாரு. காங்கிரஸ் ஏதோ நம்ம கூடவே இருக்கும், நம்மளை விட்டால் வேறு வழி இல்லை காங்கிரஸுக்குன்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். காங்கிரஸும் இப்போ நம்ப முடியல, திருமாவையும் நம்ப முடியல. இப்படி இவர்களுக்கு யாரையெல்லாம் வந்து நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு கதி இல்லை என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் வந்து வேறு வழி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழி வந்து அவர்களுக்கு வந்து புலப்படுமா, செட் ஆகுமா, இறுதியில் வந்து எப்படி முடிவாகும் தெரியாது. ஏன்னா அரசியலில் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நம்மளை நம்பி தான் இவங்க இருக்காங்கன்ற தைரியத்தில், அசாத்திய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அலட்சிய தைரியத்தில் இருந்தது. திரும்ப தெரியல, காங்கிரஸு தெரியல, கம்யூனிஸ்ட்டும் போய் அங்கே பேசுகிறான், விஜய் கட்சியில் போய் பேசுகிறான். இவ்வளோ நாள் என்ன, நம்ம தான் போன தடவை 10 கோடி 15 கோடி நன்கொடையாக கொடுத்தோம்ல, அவன் எங்கே நம்மளை மீறி போயிடுவான். இப்போ சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சி வந்தவொடனே நீங்கள் எங்கே 98.5% நீங்கள் நிறைவேற்றினீங்க கோரிக்கைகளை, தேர்தல் வாக்குறுதி நீங்கள் ஒன்றும் கணிசனமான அளவு வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறார். யார்? எதிர்கட்சி இல்லை, கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சொல்கிறாரு. இதெல்லாம் தான் திமுகவுடைய பயத்தை அதிகரித்து விட்டது. கூட்டணி கட்சிகளே எப்படி பேசினால் சீமான் எப்படி பேசுவார், எடப்பாடி எப்படி பேசுவார், இல்லை மற்ற எதிர்கட்சிகள் பாஜக எப்படி பேசும்? குறைந்தபட்சம் கூட்டணிகள் நம்ம என்ன சொன்னாலும் வந்து இந்த கோரஸாக வந்து பின்னால் ஜால்ரா தட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தால் அது நடக்கவில்லை. இந்த முறை ஏன் நடக்கவில்லைன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பயம் வரும்? மக்களிடையே இவ்வளவு அதிருப்தி இருக்குது, திமுக ஆட்சிக்கு வெறுப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது, ஒருவித பயம் இருக்குது. பயம்னா என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த கலவர பயம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழப்பங்களில் நம்ம இந்த பக்கம் இருந்தால் கடைசியில் நமக்கு இருக்கிற மரியாதையும் போயிருமோ, அப்போ நம்ம வேறு ஒரு இடம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிலை வந்ததுக்கப்புறம் தான் இது ஒன்று இந்த வட்டம் மாதிரி. மக்கள் அதிருப்தினால் வரக்கூடிய ஒரு இது, கூட்டணி கட்சிகளுக்கு வரக்கூடிய பயம், அதனால் எதிர்கட்சிகளுக்கு அதாவது எதிர்கட்சியாக கருதப்படும் எதிர்கட்சிகளுக்கு சீமான் உட்பட அவர்களுக்கு கூடி வரும் பலம், இவர்களுக்கு ஏற்படும் பலவீனம் இருக்கிறது பார்த்தாதுன்னு உள்ளுக்குள்ளே வேற அந்த ஸ்டாலின் வர்சஸ் உதயநிதி, நான் சொல்கிறது டைரெக்டாக இல்லை, ஒரு விதத்தில்
அல்லது இப்படி வச்சுக்கலாம், சீனியர் வர்சஸ் ஜூனியர். ஏன்னா இந்த ஜூனியருங்கிறது அதாவது இதில் பகலில் தூங்கி இரவில் விழிக்கும் ஜூனியர்கள். நான் சொல்வது உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் திமுகவில் ஒரு சலசலப்பையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் தேர்தல் வரை அடுத்த ஒரு 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் இப்போ மயிலத்தில் நடந்த மாதிரி பல இடங்களில் சீமான் கூட்டத்தில் தாக்குதல், சீமானுக்கு எதிராக சில காய் நகர்த்தல்கள், இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சீமான் மீது யாரையாவது குற்றச்சாட்டு கிளப்பி விடுறது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியும். சமீபத்தில் அந்த மாதிரி ஆமாம், அது மாதிரி யாரையோ பெங்களூரில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு காசை கொடுத்து பேச சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மக்கள் இதையே தெளிவாக தெரிஞ்சிடும்ல சார். தொடர்ச்சியாக ஒரு நபர் மேலே போய் குற்றச்சாட்டுகளே அதிகரித்திருந்தால் மக்கள் இதையும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிடல. ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியுங்க. எப்பவுமே இந்த முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மறைக்கிறவனுக்கு நம்ம முழு பூசணிக்காய் எப்படியா சோத்துக்குள்ளே மறையும் அப்படின்னு அவனுக்கு தோணாது. ஏதாவது செஞ்சு இதை மறைச்சிடணும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாயிடுமா? ஆனால் பூனை என்ன நினைக்குது, நான் கண்ணை மூடிக்கிட்டா ஒரே இருட்டாக இருக்குல்ல, அப்போ உலகமே இருட்டு. இவ்வளோதான். இன்று திமுகவின் நிலை கண்மூடிய பூனை, உலகத்தை இருட்டு என்று நினைத்துக்கிட்டு. நம்ம இவங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறோம், நம்ம இவங்களை தாக்குறோம், இவங்களுக்கு எதிராக கிளப்பி விடுறோம், இவங்களை உடைக்க வர்றோம்னா அதனால் அவர்கள் பலவீனம் அடைந்து விடுவார்கள். நாம் எப்படியாவது 2000 ரூபா கொடுத்த இடத்துல 2500 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மக்கள் அதாவது மக்கள் பணம் வாங்காமல் நேர்மையாக 2026 எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க நான் நம்பலை. வாங்குறவன் இருப்பான். ஆனால் வாங்குறவன் கூட இந்த 2026 கொஞ்சம் யோசனை பண்ணுவான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. என்னன்னா, ஒரு 500 ரூபாய்க்காக நம்ம 5 வருட வாழ்க்கையை அடமானம் வைக்க வேண்டுமா? இவங்களுடைய அராஜகம் ஏற்கனவே இவன் ஒரு நாள் நைட்டுக்கு 50 கோடி ரூபா பார்ட்டிக்கு செலவு பண்ணுறவனுங்க. இவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போட்டு இவங்களை இன்னும் மேலே பல லட்சம் கோடி இவனுக்கு வாங்கி கொடுக்கணுமா? ஏன் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் ஒரு கால் அவனுக்கு மாற்றத்தின் பேரில் 100% நம்பிக்கை இல்லைன்னா கூட இவன் இல்லைன்னா வேற ஒருத்தரை கொண்டு பார்ப்போமே, ஒரு 5 வருஷம் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இவனோட நல்லா இருக்காங்களா இல்லை மோசமாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இந்த மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறான். இவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம் அவனை மாற்றத்தை நோக்கி திருப்பி விட்டு இருக்கிறது. இதுதான் இப்போ வேலை செய்யுதுங்கிற பயம்தான் இவங்களுக்கு வர பதட்டம். அந்த பதட்டம் தான் உங்களுக்கு இப்போ இந்த முருகர் மாநாடையே எடுத்துங்க. அதை தான் நான் சொன்னேன். பேசாமல் அதை விட்டுருந்தா அது பாட்டில் போயிடுவான். அதை போய் தடை போடுறான், அதை பண்ணுறான். முருகருக்கு எதுக்கு மாநாடு? இதுக்கு பல காரணங்கள். சட்ட ஒழுங்கு, ரவுடிசம், இது பாலியல் வன்முறை, அதுவும் குறிப்பாக மூதாட்டிகள், சிறுமிகள், இப்படி தினம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பாலியல் ஆசிரியர் இதில் பண்ணாங்க. இந்த அரசு ஹாஸ்டல்லையே கூட ஒரு சிறுமியை அப்புறம் இந்த ராணிப்பேட்டை சோளிங்கரில் ஒரு அம்மா, ஒரு மூதாட்டி, அதுக்கப்புறம் பன்ருட்டியில் ஒரு மூதாட்டி, 80 வயது மூதாட்டி. இதுக்கெல்லாம் பின்னால் பார்த்தீங்கன்னா கஞ்சா, மெட்ஸு. ஏன்னா கஞ்சாவோ மெட்ஸோ சாப்பிட்ற இளைஞனுக்கு ஒரு 18 வயசு பையன், 22 வயசு பையன்னா அவனுக்கு அந்த கஞ்சாவோ போதைப் பொருளோ சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு மூதாட்டியும் ஒன்றா தான் தெரியுது, சிறுமியும் ஒன்றா தான் தெரியுது, எல்லா பொம்பளைங்களும் ஒன்றா தான் தெரியுது. இது கிட்டத்தட்ட எங்கே போகுதுன்னா வேறு இடத்துக்கு போயிடும். அம்மாவும் அவனுக்கு ஒன்றா தான் தெரியும், அவன் பொண்ணும் ஒன்றா தான் தெரியும். இந்த அம்மாவும் ஒன்றா தெரியும், பொண்ணும் ஒன்றா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே யாரோ ஒருத்தர், ஈரோட்டுக்காரர் ஒருத்தர் சொன்னார், காம உணர்ச்சி ஏற்பட்டால் நீ தாயுடனும் உடல் உறவு வைத்து கொள்ளலாம், மகளுடனும் உடல் உறவு வைத்து கொள்ளலாம், புணர்வு செய்யலாம், தவறில்லைன்னாரு. நம்ம ஈரோட்டுக்காரன்னா யாருன்னு நமக்கு தெரியும். அது எந்த விதமான அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழினம் காட்டுமிராண்டி இனம்னு சொன்னார். இதில் காட்டுமிராண்டித்தனமான கருத்து யாருது, அது மக்களிடையே விட்டு விடுவோம், நம்ம அதில் பேசலை. எதுக்காக சொன்னேன்னா ஒரு கஞ்சா அடிக்கும்போது ஒரு அந்த போதை மாத்திரை அது மாதிரி ஏதாவது போதை மருந்து உட்கொள்ளும்போது தான்
யாரை யார் என்று பார்க்க வேண்டும் என்கிற அந்த 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 மன உணர்வு வந்து அந்த இயல்பு வந்து போயிடுது. இப்போது நம்மளே இருக்கோம், நமக்கு ஒரு அக்காவை பார்க்குற ஒரு பார்வை வேறு, எதிர்த்து வீட்டு பொண்ணை பார்க்குற ஒரு பார்வை வேறு. எதிர்த்து வீட்டு பொண்ணை அக்காவாக பார்க்குறது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலை. அப்படி இல்லைன்னா கூட 4 பசங்க உட்காந்துருக்காங்க, 4 பொண்ணுங்க போகுதுன்னா இப்போ அந்த பொண்ணு போகிற அது போகிறதே அது பேர் இது ஒரு கிண்டல். அதனால் அவன் தப்பாக இது ஒரு இயல்பான ஒரு ஈர்ப்பு. அதே சமயத்தில் அவன் தங்கச்சி போகுதுன்னு வைங்க, ஏய் என் தங்கச்சிடுறாது, இது ஒரு இயல்பாக வரக்கூடியது தானே. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி வந்து மக்களிடையே வந்து இதுக்கெல்லாம் காரணம் இந்த கஞ்சா தான், இதுக்கெல்லாம் காரணம் இந்த கள்ள சாராயம் தான், டாஸ்மாக் தான், இப்படி வந்து அந்த எண்ணங்கள் வருது. ரவுடிசம் மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு வந்து போட்டு 15 நாள்லேயே ஒரு தரைப்பாலம் வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணி அது போயிடுச்சு. ஏதோ ஒரு பில்டிங் கட்டி இப்போ அந்த ஏடிஎம் பாருங்கள், இந்த 50 இடங்களில் மெரினாலெல்லாம் வந்து குடி தண்ணீர் முதல்வர் திறந்து வச்சார். மறுநாளைக்கே ரிப்பேர், ஒர்க் பண்ணல. இதை பெருசாக நியூஸ் 1/2 பக்கத்துக்கு போட்ட செய்தி பத்திரிகைலாம் இந்த மறுநாள்லேருந்து அது ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது வந்து சில பத்திரிகையில் ஒரு சின்ன துண்டு செய்தியாக வந்தது, சிலதில் அதுலேயும் வரல. அதே மாதிரி முதல்வர் திறந்து வச்ச ஒரு பில்டிங்கில் வந்து மறுநாளே விழுந்துருச்சு, ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் இப்போதான் முந்தானத்து 2-3 நாளுக்குள்ளே. எப்படிங்க விழும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்வர் வந்து திறந்து வைக்க போகிறாருன்னு தெரிஞ்ச பில்டிங்கில் கூட வந்து அந்த அந்த தரம் வந்து மோசமாக இருக்குது. அந்த இன்ஜினியரோ இல்லை யார் கான்ட்ராக்டரோ அவன் கவலைப்படல. நார்மலாக வந்து சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு முதல்வர் வந்து திறந்து வைக்கிறாருங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. முதல்வர் வராரு அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அவன் கவலைப்படல. ஏதோ ஒரு வீடியோவில் பார்ப்போம், நீங்கள் பார்க்கும்பொழுது முதல்வர் திறந்து வைக்கிறாரு, அதில் அங்கங்கே விரிசல் தெரியுது. ஐயா முதல்வர் வராருன்னு தெரியுது, அந்த விரிசலையாவது மறைச்சி ஒரு பெயிண்டாவது அடித்து தொலையலாம்ல. அப்போ அந்த பயம் வந்து நிர்வாகத்தின் மேல் முதல்வர் பேரோ அல்ல வந்து முதல்வர்னால் முதல்வர் ஆட்சி நிர்வாகத்தின் பேரோ ஒரு கான்ட்ராக்டருக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ பயம் இல்லை. நான் சொல்ல வரும் கருத்து என்னன்னால் இதுதான். ஏன் பயம் இல்லை? ஒன்று அவன் என்ன சொல்கிறான்னா, சும்மாவா எல்லாம் கொடுத்துருக்கோம்ல 40% வரைக்கும். முன்னால் ஒரு காலத்தில் 10%, 12% இந்த லஞ்சம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் வந்து 40%ன்னு சொல்கிறாங்க. 100 ரூபா ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்குன்னா 40% லஞ்சமாக கொடுத்தாச்சுன்னா பாக்கி 60 ரூபாவில் அவன் வந்து அதில் மறுபடியும் சப்கான்ட்ராக்ட் விடுவான், அதில் அவனுக்கு மெட்டீரியல் வாங்கணும், லேபர் கொடுக்கணும், மற்ற செலவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் போக பேமெண்ட் ரெடி ஆகிடுச்சின்னா அந்த செக்கு கொண்டு போய் அந்த செக்கை அவன் வாங்கும்போது 2% கொடுக்கணும், இதுக்கெல்லாம் தனியாக. இப்படி எல்லாம் போக அவனுக்கு வந்து என்ன தேரும்? அவன் என்ன பண்ணுவான்? குவாலிட்டியில் தான் கை வைப்பான், தரத்தில் தான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து மோசமானதை யூஸ் பண்ணுவான். அப்போ வரும்போது அவனுடைய இது வந்து என்ன வருது? முதல்வர் வந்தான்னா அதான் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு இல்லை. இப்படி அதாவது திமுக ஆட்சியில் மட்டும்தான் ஊழல், அந்த பக்கம் அதிமுக ஆட்சி வரும்போது ஊழலே இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை. ஊழல் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் தவறு தான். ஆனால் இங்கே வந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது காட்டாற்று வெள்ளமாக ஊழல் ஓடுகிறது. ஊழல் மட்டும் இல்லாமல் இப்போ ரவுடிசம்னு வரும்போது அவன் என்ன நீங்கள் தான் சத்திரப்பட்டியில் பார்த்தீங்க, நடுராத்திரியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு போலீஸ்காரரையே வந்து லாக்கப்பில் கட்டி போட்டுட்டு அடித்து உடச்சிட்டு போகிறாங்க. காவல் நிலையத்தை பேசணும், நம்ம காவல் நிலையத்தை பேர்லேயே ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து உள்ளது. இப்போ மக்களிடையே திமுக ஆட்சியின் மீது உள்ள வெறுப்பு அதிகமாகி கொண்டு வருகிறது. இவர்களுக்கு நாம் 2026 ஒரு காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து எந்த கொம்பனும் அசைக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் போய் இப்போ தப்பிச்சோம் பிழைச்சோம் நம்ம பிழைப்போமா, ஆட்சி பிழைக்குமா? ஏன்னா ஆட்சி பிழைப்பதுங்கிறது மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுங்கிறது ஒரு 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 விஷயம். ஆட்சி பறிபோனால் 12-13 பேரில் ஏற்கனவே இடி கேஸ் இருக்குது.
இன்னொரு 10 பேர் பேர்லேயும் மொத்தமே இருக்கிறது 34 மந்திரின்னு வச்சுங்க, இன்னொரு 8 பேர் பேர்லேயும் வந்து வழக்குகள் வரும். எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த வழக்குகளை எதிர்கொள்வது இன்னும் சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படியோ அங்கங்கே பூந்துக்கு போய் எந்த அதானி உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அதானி ஒழிக, மோடி வந்து அதானிக்காக தான் வேலை பார்க்குறாருன்னு சொன்னீங்களோ, அந்த அதானியை வைத்துக்கொண்டு டாஸ்மாக் வழக்கில் வந்து அணுக வேண்டியவர்களை வந்து நீதித்துறையில் அணுகினார்கள் என்று வெளிப்படையாக பேசப்படுகிறது. பல்வேறு கேள்விக்கு தெளிவாக சார். நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க.